நவம்பர் எண்டில் இவருக்கு ஒரு சம்மன் வருது, இந்த மாதிரி வந்து ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லி. இது நவம்பர் 1 இதுக்கு ரிப்ளை ஒன்று கொடுக்குறாரு. அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை, அவர் பொய் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி ரிப்ளை ஒன்றும் கொடுத்துட்றாராம். ஒரு மாதமா எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கல, காவல்துறையினர் இதை கண்டுக்கல. ஆனா இப்போ திடீர்னு நேற்று நாள் ஒரு லெட்டர் ஒன்று வீட்டுக்கு வருது. விடிய காலையில் 6 மணிக்கெல்லாம் காவலர்கள் என்னை கைது செய்யறதுக்காக என் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவில் பேசியிருக்காரு. காவல்துறை என்னை கைது செய்ய வந்திருக்கு, நான் இன்னும் கதவு திறக்கல, வழக்கறிஞர்கள் வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உடனே தரங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மாதம் முன்னாடி அக்டோபர் எண்டில் ஒரு சம்மன் ஒன்று வந்துச்சு ஆதம்பாக்கம் ஸ்டேஷனுக்கு, நீங்கள் இந்த வழக்குக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன வழக்கு அப்படின்ட்டு எடுத்து பார்த்தா, ரிட்டன் ஃபாலோ அப்படின்ட்டு ஒரு படத்தோட தயாரிப்பாளர் புருஷோத்தமன் என்பவர் 27/6/2025 அன்று என்னை 30/6/2025 அன்று என்னை அலுவலகத்துக்கு வந்து பார்த்து, எனக்கு வந்து நீங்கள் என்னை பற்றி தப்பாக பேசிட்டீங்க அந்த வீடியோவில் நீக்குங்க அப்படின்ட்டு சொன்னதாகவும், நான் மாலதி அலுவலகத்தில் இருந்தவங்க எல்லோரும் சேர்ந்து அவனை அடித்து, இன்னும் 10 லட்ச ரூபா கொடுத்தா தான் வீடியோவை நீக்குவேன் அப்படின்னு சொன்னதாகவும், அவன் கையில் சேர்ந்து ஒரு 2 லட்ச ரூபாயை நீங்கிட்டதாகவும்